வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரபீன் குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், உங்களுடைய ஆதார் அட்டையில் முகவரி மாற்றம் செய்யணும்னு சொன்னால் நீங்கள் இனி எங்குமே அலைஞ்சு தெரிய தேவையில்லை. வீட்டில் இருந்தபடி உங்களுடைய மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலம் ஈஸியாகவே அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆதார் அட்டையில் அட்ரஸை தவிர வேறு எது உங்களுடைய நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டர் எது வேணுமே மாற்றணும்னு சொன்னால் நீங்கள் ஆன்லைனில் மாற்ற முடியாது. அது நீங்கள் இ சேவை மையத்தில் போய் தான் மாற்ற முடியும். வேறு ஆன்லைனில் மாற்ற முடியாது. ஆனால் அட்ரஸ் மாற்றம் மாற்றிங்கன்னா உங்களுடைய மொபைலை பயன்படுத்தி ஈஸியாகவே எத்தனை முறை வேணுமெங்கும் நீங்கள் மாற்றம் செய்யலாம். அதுக்கு எந்த ஒரு லிமிட்டும் கிடையாது. ஸோ அது எப்படி நம்ம மாற்றம் செய்வதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் சிக் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனல் வந்துட்டு இருக்கோம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நான் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணினேன். சர்ச் பாக்ஸில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. மை ஆதார் ஸ்பேஸ் விட்டு யூஐடிஐ ஸ்பேஸ் விட்டு ஜிஓவி ஸ்பேஸ் விட்டு ஐஎன் அப்படி டைப் பண்ணி சர்ச் கொடுத்துருங்க. சர்ச் கொடுத்தா இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, மை ஆதார் யூஐடிஐன்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆகிட்டு அதனுடைய ஹோம் பேஜுக்குள்ளால் போகும். இதுதான் அதனுடைய ஹோம் பேஜ். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லாகின் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இன்னொரு பேஜுக்குள்ளால் தான் போகும். ஸோ யாருடைய ஆதார் கார்டுடைய அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறீங்களோ அந்த ஆதார் கார்டு நம்பரை இதில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு இதில் ஒரு கேப்சா கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கேப்சாயை நீங்கள் இதில் கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு லாகின் வித் ஓடிபி கொடுங்க. நான் எல்லாமே டைப் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆதார் கார்டு நம்பரை டைப் பண்ணியிருக்கேன். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கேப்சாயை டைப் பண்ணிவிட்டு கீழே லாகின் ஓடிபின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஆதார் கார்டுடைய லிங்க் பண்ணியிருக்கேன் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஏன்னா ஓடிபி வந்துட்டு அந்த ஓடிபியை இதில் கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு லாகின் கொடுத்துருங்க. உங்களுக்கு ஒரு 60 செகண்ட் தான் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் டைப் பண்ணிடுங்க. லாகின் கொடுத்தா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். உங்களுடைய ஆதார் கார்டு தான் லாகின் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இதில் பார்த்தாலே தெரியும். உங்களுடைய ஃபோட்டோ ஷோ ஆகும். இதே போல் ஷோ ஆனாலே உங்களுடைய ஆதார் கார்டு லாகின் ஆயிருக்குன்னு அர்த்தம். அதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4th ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், ஆதார் அப்டேட்டுன்னு சொல்லிட்டு அட்ரஸ் அப்டேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இன்னொரு பேஜுக்குள்ளால தான் போகும். இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், அப்டேட் ஆதார் ஆன்லைன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஒரு சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஆன்லைனில் 50 ரூபா பே பண்ண வேண்டியிருக்கும் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணது. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்ஆர் நம்பர் கொடுப்பாங்க. அந்த நம்பரை வச்சுட்டு நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஆதார் கார்டில் அட்ரஸ் அப்டேட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் ஒன்ஸு செக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொசீடு டு அப்டேட் ஆதார்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் உங்களுக்கு இன்னொரு பேஜுக்குள்ளால தான் போகும். ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். இதுதான் அதனுடைய பேஜ். முன்னால் எல்லாம் பார்த்தீங்கன்னா நேம், டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய ஜெண்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஆன்லைனில் அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 3 ஆப்ஷனுமே நீங்கள் ஆன்லைனில் பண்ண முடியாது. இ சேவை மையத்தில் போய் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அட்ரஸ் மட்டும் ஆன்லைனில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது ஆட்டோமேட்டிக்கலாகவே நமக்கு கிளிக் ஆகிருக்கு. கிளிக் ஆகிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொசீடு அப்டேட் ஆதார்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆல்ரெடி கரண்டாக என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸ் இதில் ஷோ ஆகும். அதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அது தமிழில் இங்கிலீஷ்லேயும் ஷோ ஆகிட்டுருக்கேன். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறீங்களோ அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் கீழே டைப் பண்ண வேண்டியிருங்க. ஸோ இதில் கேர் ஆஃப்னு சொல்லிட்டு இருக்கேன். அதில் நீங்கள் உங்களுடைய டாட்டர் ஆஃப், நீங்கள் மகனாக இருந்தால் சன் ஆஃப்னு போடணும், இல்லை பொண்ணாக இருந்தால் டாட்டர் ஆஃப்னு போடணும், இல்லை உங்களுக்கே நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு மேரேஜ் ஆகிருந்தால் ஹஸ்பண்ட் நேமை இதில் போட வேண்டியிருக்கேன். அது எதுவோ அது கரெக்டாக நீங்கள் எழுதிருங்க. எழுதிட்டு பாருங்கள், புதுப்பிக்கப்பட வேண்டிய உறவினரின் பெயர், உங்களுடைய பெயர் இதில் கரெக்டாக தமிழில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. தமிழில் டைப் பண்ணலன்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்போம். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் தமிழில் கரெக்டாக டைப் பண்ணிருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹவுஸ் பில்டிங் அப்பார்ட்மெண்ட் அது எதுவோ அதை கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. அது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இங்கிலீஷில் டைப் பண்ண வேண்டியது, இதில் தமிழில் டைப் பண்ண வேண்டியது. ஒரு லெட்டர் மாறக்கூடாது. கரெக்டாக நீங்கள் தமிழில் டைப் பண்ணணும். உங்களுக்கு அப்படி இதில் தமிழில் டைப் பண்ண கஷ்டமாக இருந்தால் நீங்கள் தமிழ் கீபேடு யூஸ் பண்ணி கரெக்டாக டைப் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய ஸ்ட்ரீட் ரோடு இங்கிலீஷில் டைப் பண்ணணும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா தமிழில் டைப் பண்ணணும்.
அதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய ஏரியாவை இதில் தமிழில் டைப் பண்ணணும். இதில் இங்கிலீஷில் இதில் தமிழில் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் லேண்ட் மார்க் இதில் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. இங்கிலீஷில் இதில் தமிழில் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு இதில் உங்களுடைய பின்கோடு கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய ஸ்டேட்டு நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய டிஸ்ட்ரிக்கு இங்கிலீஷ் தமிழ் எல்லாமே இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுலேயும் டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வில்லேஜ் கேட்டிருக்கு. ஸோ உங்களுடைய வில்லேஜ் இதில் தமிழ்லேயும் இதில் இங்கிலீஷ்லேயும் இதில் தமிழ்லேயும் நீங்கள் டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் அது போல் கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா மேனுவல் அப்லோடுன்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த அட்ரஸ் சேஞ்சுக்கு என்ன டாக்குமெண்ட்டு அப்லோடு பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். அதை கிளிக் பண்ணால் போதும் எல்லா டாக்குமெண்ட்டும் ஷோ ஆகும். உங்களுக்கு இப்போ எந்த அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணுமோ அந்த அட்ரஸில் இருக்கிற கரெக்டான ப்ரூஃபை நீங்கள் அப்லோடு பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட் வைக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு அந்த இது கொடுத்துருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் ஆஃப் டிசபிலிட்டி. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் கேண்டிகேப் அந்த மாதிரி இருந்து உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் இருந்தாலும் நீங்கள் அப்லோடு பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் பில் 3 மந்த் லாஸ்ட் 3 மந்த்துக்குள்ளே தான் அப்டேட் பண்ணிக்கலாம். கேஸ் கனெக்ஷன் பில்லு லாஸ்ட் 3 மந்த்ஸ் இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட பாஸ்போர்ட் இருந்தால் அது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிசான் ஃபோட்டோ பாஸ்புக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலிசி அதாவது பார்த்தீங்கன்னா லைஃப் ஆஃப் மெடிக்கல் இன்சூரன்ஸ் பாலிசி அது இருந்தாலும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஐடி கார்டு ஏதாவது இருந்தாலும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மேரேஜ் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்புக்கு எது செராக்ஸ் வச்சு அப்லோட் பண்ணாலும் வித் ஃபோட்டோவோட இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் உங்கள்கிட்ட ப்ராப்பராக ரேஷன் கார்டு வைக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்டு அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு வைக்கலாம். நிறைய டாக்குமெண்ட் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் டாக்குமெண்ட் எது கரெக்டான அட்ரஸுக்கு உங்களுக்கு கரெக்டான டாக்குமெண்ட் இருக்கோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தா போதும். ஓகே கொடுத்தா இதிலே கொடுத்துருக்கு வியூ டீட்டெயில்ஸ் அப்லோடு டாக்குமெண்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்லோடு பண்ணணும். அப்லோடு பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் போகும். உங்களோட அட்ரஸ் டீட்டெயில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் ப்ரிவியூ பார்த்து அட்ரஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டு பேமெண்ட் தான் பண்ண வேண்டியது இருக்கா. பேமெண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் 50 ரூபா பே பண்ணி தான் பேமெண்ட் பண்ண வேண்டியது அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு இதில் ஒரு ரவுண்டு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்தா இந்த மாதிரி தான் ஒரு பேமெண்ட் பேஜுக்குள்ளால வரும். இதில் பார்த்தீங்கன்னா இதில் 50 ரூபா கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நெட் பேங்கிங், வாலெட்டு, கிரெடிட் கார்டு, ஸ்கேன் டு பே ஏதாவது ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்லைன்லேயே பேமெண்ட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட்டு பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பேமெண்ட் ஆனோன்னா சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு வரேன். அதுக்கப்புறம் பேமெண்ட் டேட் அண்ட் டைம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா டவுன்லோடு அக்னாலஜ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட்டு டவுன்லோடு ஆயிரும். இந்த மாதிரி ஒரு அக்னாலஜ்மெண்ட் வரேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு பக்கத்தில் எஸ்ஆர்என் நம்பர்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த நம்பரை தான் நீங்கள் மெயினாக நோட் பண்ணி வைக்கணும். இந்த நம்பரை வச்சுட்டு உங்களுடைய ஆதார் கார்டு அட்ரஸ் சேஞ்சோட ஸ்டேட்டஸை நீங்கள் ஆன்லைன்லேயே செக் பண்ணிக்கலாம். எஸ்ஆர் நம்பர் வச்சுட்டு இந்த நம்பரை வச்சு நீங்கள் டைப் பண்ணால் உங்களுடைய ஆதார் கார்டில் அட்ரஸ் சேஞ்ச் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அதிலே ஷோ ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சுன்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபி.